ஒடே 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 ஓடுனாரு. ஓடுந்து யாரு? முதல்ல ஓடுந்து வந்து 41 பேரை சாவடிச்சுட்டு இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்ற ஓடு 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 ஓடுன்னு ஓடினாரு. எந்த இது இல்லாமல் கரெக்டாக போயின்னுக்குது. அவர் வந்து நோண்டி நிற்கிறாங்க. இவங்க ரீல்ஸ் போட்டு தான் கரெக்டாக இருக்கிறாங்க ஆட்சி தவிர வேற எதுக்குமே மக்களுக்கு என்ன செய்யணுன்றது அவர் அதை வந்து பார்க்கல. அவர் 50 நாள்ல எதையுமே சொல்லிட முடியாது, எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ட்டு. அவர் மாற்றணும்னு விரும்புறாரு. ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும்னா அது கஷ்டப்படணும். ஆனால் கஷ்டப்படாம எதுவுமே இல்லாமல் எம்எல்ஏங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துட்டாங்க. இந்த அம்மா ஹோட்டல் நல்லா இருக்குதுன்றாங்க. எங்கே நல்லா இருக்குது சொல்லுங்கள்? ஒரு இட்லி வாங்கினோட கல் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. திமுகவும் விஜய் ஒன்றும் சேராது. திருமாவளவன் நினைக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. ஸ்டாலின் சார் சேர மாட்டார். திருமாவளவன் வந்து பேசுகிற பேச்செல்லாம் வந்து காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற வேண்டியதான். குதிரை பேரம் பண்ணி தான் வந்து அமைச்சர்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எதிர்கட்சியில் தரப்புல வந்து வைக்கப்பட்டு அது அவங்களா வராங்க. அவரை கூப்பிட்றாரு. அவங்களா வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? சேர்க்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி கரூரில் வந்து சீமை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு அரசோட வேலை வந்து கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு உதவியீடு கொடுத்துருக்காரு. அது தவறுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கணும்? அவங்களுக்கு இன்னும் கூட உதவி பண்ணலாம். ஏன்னா உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு இன்னும் கூட ஹெல்ப் பண்ணுவார். இவர் சொந்த பணத்தில் கொடுக்கலாம். ஒரு சொந்த பணத்தில் என்னென்ன பண்ணலாம். ஆனால் அரசாங்க வேலையை, எங்களுடைய வேலையை, என்னுடைய வரி பணத்தை இவர் கொடுக்கறதுக்கு எந்தவித தார்மீக உரிமை கூட அவருக்கு கிடையாது. திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. அவரோட ஆட்சி வந்து எப்படி இருக்கு? இவர் சொல்லி வந்ததே போதையை நான் ஒழிப்பேன் தான். ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுவேன்னு சொல்லலை, பாதி மூடுவேன்னாரு. மூடின கடையெல்லாம் மறுபடியும் தொடங்குறாங்க. அதுக்கு உதாரணம் எனக்கு நிறைய கடைங்க தெரியும். அது மட்டும் இல்லாமல் தான் கட்சியில் இருக்கிற பொண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது இவர் எங்கே இன்னொருத்தருக்கு இவர் பாதுகாப்பு கொடுப்பாரு? அவர் ஆட்சி வந்ததுலேருந்து எந்த இது இல்லாமல் கரெக்டாக போயின்னுக்குது. என்னுடைய வயசு சின்னூர் தான், ஆனால் நல்லா பண்ணுறாரு. அவர் வந்து நோண்டி நிற்கிறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இல்லைன்னா அவர் அமைதியாக விட்டால் சூப்பராக நடத்துவார். 50 நாளில் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஆகணும். 50 நாளில் எதையுமே சொல்லிட முடியாது, எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ட்டு. அவர் மாற்றணும்னு விரும்புகிறாரு. மாற்றினா நல்லாயிருக்கும். எது ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும்னா அது கஷ்டப்படணும். ஆனால் கஷ்டப்படாமல் எதுவுமே இல்லாமல் எம்எல்ஏங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துட்டாங்க. அது எப்படி வந்து உட்காந்தாங்க, ஏன் உட்காந்தாங்க, எதுக்கு உட்காந்தாங்கன்னு தெரியாது. ஓட்டு போட்டவங்களுக்கும் தெரியாது. அந்த மினிஸ்டராக இருக்கிறவங்க அவங்களுக்கே தெரியாது நம்ம கெலிப்போமா தோப்போமான்னு. ஆனால் திடீர்னு ஒரு குழந்தை பிறகுனா கூட 10 மாதம் கர்ப்ப வேதனை பட்டு தான் பிறக்கும். ஆனால் ஒரு வேதனை இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் ஆட்சி தான் இப்போ வந்து நல்லா கிளியராக இருக்குது. இப்போ எந்த இதுவும் கிடையாது. அவர் வந்ததுனால்தான் இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து இப்போ எல்லாம் ஒழுங்காக வராங்க. போன ஆட்சியில் வந்து அந்தமாரி கிடையாது. விஜய் ஆட்சியில் தான் வந்து இப்போ நல்லா இருக்குது. இந்த ஆட்சி வந்து இன்னும் மீண்டும் வரணும். இன்னும் எங்கே பார்த்தாலும் கொலை இப்படி தான் நடந்துருக்கிறே தவிர மகளிர் வந்து யாருமே முக்கியமாக ரோட்டில் நடமாட்டமே இல்லாத இருக்குது. அது இல்லாமல் வந்து பஸ்ஸுக்கு வந்து எல்லாம் ஃப்ரீனாங்க. ஆனால் இருக்கிற பஸ் எல்லாமே ஃப்ரீயாக எங்கே போகுது? எல்லாம் காசு கொடுத்து தான் போயின்னுக்கிறாங்க. இந்த அம்மா ஹோட்டல் நல்லா இருக்குதுன்றாங்க. எங்கே நல்லா இருக்குது சொல்லுங்கள்? ஒரு இட்லி வாங்கினோட கல் மாதிரி தான் இருக்குது. இவங்க போய் டெய்லி சுற்றி பார்க்குறேன்னு இவங்க வர ஸ்னாப் மட்டும் தான் எடுத்து போட்டுனுக்கிறாங்களே தவிர மக்களுக்கோசம் எதுவுமே செய்கிற மாதிரி தெரியல. எல்லா ஆட்சியும் குறை தான் சொல்லிக்கிறாங்க தவிர இவங்க ரீல்ஸ் போட்டு தான் கரெக்டாக இருக்கிறாங்க ஆட்சி தவிர வேறு எதுக்குமே மக்களுக்கு என்ன செய்யணுன்றது அதை வந்து பார்க்கல. அவர் எங்கே வந்தோடனே சும்மா இப்படி செய்கிறேன்னு தான் சொல்கிறாரே தவிர மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லதை செய்கிறேன்னு சொல்லிட்டு சேர்த்து பிடிக்கல. மக்கள் அப்படியே வெறுக்கிற மாதிரி தான் பண்ணுறாரு அவர். ஓட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை யாருக்குமே. மேக்ஸிமம் இப்போ நல்லா தான் இருக்குது. திடீர் உடனே எல்லாமே மாறாது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு. அவருடைய ஆட்சி வந்த பிறகு நல்லா இருக்குது சார். அதிகாரிகளும் பயப்படுறாங்க, தொழிலாளிங்க யாரும் பயப்படுறதே இல்லை. காசு கேட்கத்தான் செய்கிறாங்க. அப்படி நாங்கள் ஏதாவது கொடுக்கலனாக்கா அந்த வேலை எங்களுக்கு தடைப்படுது. அதுதான் நான் சொல்லுவேன். ஆட்சி நல்லா தான் இருக்குது, ஆட்சியை பற்றி ஒன்றும் இல்லை.
அதிகாரிகள் பயப்படுறாங்க. மற்றது எல்லாமே நடக்குது. புகைப்பொருட்கள் வந்து சரியாக தடை பண்ணலையே. புகைப்பொருட்கள் யாருமே சரி எல்லாருக்கிட்டையும் பாக்கெட்டில் இருக்க தான் செய்யுது. எந்த ஒரு லேபர்கிட்டையும் இருக்க தான் செய்யுது. ஆட்டோ டிரைவர்கிட்டே இருக்குது. எல்லா தொழிலாளிகிட்டையும் அது புகை இலை பழக்கம் இருக்கத்தான் செய்யுது. அதை அறவே ஒழிக்கணும். அண்டை மாநிலத்திலேருந்து வரதை தடுக்கணும். அங்கே போய் பிளாக் பண்ணணும். அங்கே வந்து வெளியே விட்டுட்டு இங்கே வந்துட்டு விற்காதானா எப்படி விற்காத இருக்க முடியும்? அங்கேருந்து வெளியே வராத பண்ணணும். அதை தான் நீங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை பண்ணாத இங்கேயே இருந்துட்டு விற்காதானே எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி இப்போது திமுகவும் விஜயும் வந்து ஒன்றா சேர்ந்து செயல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு கேட்டால் தெரியாது. சேர்ந்து வந்து பண்ணால் நல்லா இருக்குமானோ எனக்கு தெரியல. ஏன்னா தாவேகா வந்ததே திமுகவை எதிர்த்து தான். அவங்க எப்படி ஒன்றாவாங்க? ஐயா ஒன்றே ஒன்று சொல்லிட்டா, திருமாவளவன் வந்து பேசுகிற பேச்செல்லாம் வந்து காதில் வாங்கி இந்த காதில் விட்டுற வேண்டியதான். அதை வந்து தாவேகா வந்து இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்குன்னா அதை மக்கள் வந்து என்ன தீர்மானிச்சாங்களோ அந்த ஆட்சியை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆட்சி வந்து அதான் பேசுறதுக்காக வாய்ப்பு கொடுத்தாங்களா? அவருக்கு பேசுறதுக்காக வாய்ப்பு கொடுத்தாங்களா? ஒரு கௌரவம் பண்ணி இப்போ அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னா அவர் எப்படி பேசலாம் அதுமாரி இல்லையா? அது வந்து ரொம்ப ரொம்ப தவறுது. அது நடக்காதது வந்து பேசக்கூடாது. திமுகவும் தாவேகாவும் ஒன்றே ஆகவே ஆகாது, ஆகவும் முடிவாரும். திருமாவளவன்றவர் வந்து ஒரு உண்மையான நாங்களாம் மதிக்கக்கூடிய ஆனால் அவர் வந்து சோப்பா பாணியில் போயிட்டார். சோப்பா பாணியில் போனதுனால இனிமேல் அவருக்கு வந்து அந்த தார்மீக உரிமையே கிடையாது அவருக்கு. இந்த சோப்பா இதுக்கு என்றைக்கு தலை குஞ்சியோ அன்னிலேருந்து உனக்கு வந்து அந்த உரிமை பறிக்கப்பட்டது. அந்த உரிமை பறிக்கப்பட்டு கால் மேலே கால் போட்டு உக்காந்து என் தலைவரை எதிர்த்து நின்று போலீஸ்காரன் அடிக்கிறான். அம்பேத்கரை கால் மேலே காலை போட்ட 5 வருஷத்துக்கு முன்னால் வந்த அந்த சிலை திறப்பு விழா அதை மறைச்சி வச்சு இன்றைக்கி தகுடு போட்டு மூடிட்டாங்க. இவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இன்னும் ஒரு வார்த்தை பேசலை. என்னடா தலைவர் அம்பேத்கர்னு என் கொள்கை அம்பேத்கர்ன்ற தாவேகா தலைவரும் பேசல. தாவேகா தலைவருக்கு விஞ்ஞானம் வீசுகிறார திருமாவளவன் அவரும் பேசலை. இவங்க 2 பேரும் பேசாமல் இன்றைக்கி பொதுமக்களை அடித்து ஸ்கூல் பிள்ளைங்களை அடித்து படுக்க வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் தார்மீக உரிமை எடுக்கணும். அவர் யார் எடுக்கணும்? அரசாங்கம் எடுக்கணும். அரசாங்கத்தில் போலீஸு அவங்க கூட இருக்குது. ஆனால் இன்றைக்கி நேற்று சொல்கிறாரு அவர், போலீஸ் தான் எங்களுக்கு இந்த 40 பேர் சாவுக்கு முக்கியமாக இருந்தது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பப்பா என்னை எடுத்துன்னு அந்த நடுவில் விட்டாங்கன்றாரு. இவர் பப்பாவா? அவர் அன்றைக்கி சார் 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 அங்கிள்னு. இன்றைக்கி அதாவது பேசுகிறோன்னா நிறைய இருக்கும். ஆனால் எந்த ஒரு இதுக்கும் ஒரு கஷ்டம் இல்லாமல் கிடைக்கிற பொருள் நிரந்தரமாக இருக்காது. அதே மாதிரி தான் விஜய்க்கு கிடைச்ச இந்த ஆட்சி நிரந்தரமான ஆட்சி கிடையாது. என்றைக்கு இந்த கஷ்டப்பட்ட பொருள் தான் நிச்சயமாக நிற்கும். கஷ்டப்படாமல் வந்த ஒரு ஆட்சி நிரந்தரமாக நிற்காது. நான் சொல்கிறேன், இன்னும் 5 வருஷத்துக்குள்ளே இவர் ஆட்சியை ஆள மாட்டார். இந்த ஆட்சி 6 மாதத்துக்குள்ளே ஒழியணும். இதை நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா திமுகவும் டிவிகேவும் வந்து ஒன்று சேர்த்து சான்ஸே கிடையாது. ஏன்னா அது ரெண்டுமே வந்து மக்களுக்கு நல்லதை செய்வான் திமுக சொல்லியிருந்தது, திமுக செய்தது. ஆனால் அதை வந்து இவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் எந்த முயற்சி எடுக்காது, அப்படியே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலின் ஐயா சேரவே மாட்டார். ஸ்டாலின் ஐயா 100க்கு 100 சேரவே மாட்டாங்க. அது எப்படி ஒன்றாயிடுவாங்க? அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. திமுகவும் விஜய் ஒன்றும் சேரத்து அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. ஸ்டாலின் சார் அந்த அளவுக்கு அவர் விஜயோட சேர்ந்து இருப்பாருன்றது நம்பிக்கையே இல்லை. திருமாவளவன் நினைக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. ஸ்டாலின் சார் சேர மாட்டார். மாதிரி விஜய் வந்து குதிரை பேரம் பண்ணி தான் வந்து அமைச்சர்களை வந்து தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் வந்து வைக்கப்போது, அது உண்மையா? இல்லை, அது அவங்களா வராங்க. அவரை கூப்பிட்றாரு. அவங்களா வரும்போது அவர் என்ன பண்ணுவார்? சேர்க்கத்தான் செய்வாங்க. எல்லாருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு. கொடுக்காம இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு. அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் வந்து விஜய் பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து விஜய் பார்க்க வந்ததுனால தான் வந்து இறந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு கவர்மெண்ட் வேலை வந்து கொடுத்துருக்காரு. அது சரியாக தப்பா? நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலை இல்லாமல் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவருக்காக வந்து பார்த்தவங்களை பார்த்து இவர் வந்து வேலை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ படித்து வந்து இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அது தப்பே இல்லை. அவங்களுக்கு இன்னும் கூட உதவி பண்ணலாம். ஏன்னா உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு இன்னும் கூட ஹெல்ப் பண்ணுவார். வேலை கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது தப்பே இல்லை. அது அவங்களா வந்து செய்த தப்பு. அது அவரை கூப்பிட்டாரு. இப்போ ஒரு ரசிகர் கூட வராங்க, ஜனம் பார்க்காத இருப்பாங்களா? அவரை கூப்பிட்டாரு. இவங்கள தானே வந்தாங்க. அது தப்பே இல்லையே. எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான்ப்பா. ஒரு இப்போ நடிகர் வர்றாரு, ஒரு சிஎம் வர்றாருன்னா ஒரு ஜனந்தான் இருக்கும். இது என்ன பண்ணணும்? ஒரு கவர்மெண்ட் போலீஸ் அதிகாரிங்க அவங்க நடவடிக்கை எடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்.
அவர் என்ன சொன்னார், இந்த டைமுக்கு தான் வர சொல்லிக்கிறார், நீங்கள் ஏன் காலையிலேயே ஓடுறீங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டணும் சொன்னார். குழந்தைங்களெல்லாம் கூட்டணும் சொல்ல, நீங்கள் ஒண்டியாக வாங்க வந்து பார்க்க வரீங்களா, நீங்கள் ஒண்டியாக வாங்கன்னு தான் சொன்னார். சிறு சிறு குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வர சொல்ல. சிஎம் விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நச்சு தான் வந்து பிரபலமாகி சிஎம்மாக வந்து இன்றைக்கி ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அவரோட ஆட்சி வந்து சீக்கிரமாக நிலைக்காது அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது. அவர் வந்து படத்தை வந்து அது வேற, இது மக்களுக்கோசம் வந்துடுது. மக்களுங்க வந்து நல்லா இருக்கணும், அதுக்கோசம் தான் அவர் வந்து சிஎம்மாக வந்தது. இந்த சினிமாவில் நடித்து வந்து மற்றவங்க சொல்லுவாங்க, அவங்க பேச்செல்லாம் நம்மளாம் கேட்கக்கூடாது. அவர் வந்து நம்ம மக்களுக்கோசம் நல்லா வந்து பண்ணுறாரு. அடுத்த ஆட்சியில் அவர் தான் வந்து வரணும் முதலமைச்சராக. எனக்கு கோரிக்கை தான். அவரும் ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, உதயநிதி நடிச்சிருக்காரு, படிப்படியாக வந்து தானே இருக்கிறேன். எல்லாம் நடிகர் தானே. அப்போல்லாம் மக்களை கவரக்கூடியது, இவர் மட்டும் மக்களை கவர்ந்தாரா சொல்லுங்கள்? இதெல்லாம் வீண் பழி இல்லையா அதெல்லாம்? அதே மாதிரி கரூரில் வந்து சிஎம் பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு அரசோட வேலை வந்து கொடுத்துருக்காங்க. அது சரியாக கரெக்டாக? பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு உதவியீடு கொடுத்துருக்காரு, அது தவறுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் படிச்சு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே. படிப்படியாக செய்வார், சொல்லி தானே இருக்காரு, படிப்படியாக செய்வேன்னு. ஒன்று ஒன்றா நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. நீட் தேர்வு ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, ஒன்று ஒன்றா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காருல்ல. வெயிட் பொறுத்து வந்து பார்ப்போம். உடனே எப்படி பண்ணணும்? 5 மாதம் தான் சொல்லியிருக்கீங்க ஆட்சியை பிடிச்சி. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குல்ல, 50 நாட்கள் தான் இது ஆட்சி பிடிச்சி. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா 60 நாள் இவங்க வாயே திறக்க மாட்டேன்னாங்க. என்னது 60 நாள் நான் வாயே திறக்க மாட்டேன் சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சார், அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்துக்கிறேன் நாங்கள். ஆனால் இவங்க 60 நாளில் ஒரு 2 நாளில் பேசுகிற வார்த்தைகள் அந்த 10 நாளில் விட்டுறாங்களே, ஏன் அப்படி விட்றாங்க? அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 60 நாளில் சட்டசபையில் கேட்குற பதிலுக்குலாம் ஏஞ்சி ஓடிடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க கேட்டால் குதிரை பேரன்றாங்க, அந்த பேரன்றாங்க. இவங்க ஆட்சியில் குதிரை பேரெல்லாம் ஓடலையாம்மா? ஓடிச்சா இல்லையாம்மா? அப்போல்லாம் குதிரை பேரன் யார் ஓடினாங்களாம்? அதெல்லாம் யோசிக்கணும். மக்கள் யோசிச்சு தான் எல்லாமே தீர்வாக மக்கள் வந்து தாவேக்கா கொண்டு வந்தது வந்து சிறப்பான ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பனாக சொல்லட்டுமா, அவர் சிஎம்மாகவே நடிச்சுன்னு தான் இருந்தார் ஆட்சியில் இருக்கும்போது. அவருக்கு ஆளவே தெரியல. விஜய்க்கு இல்லைங்க, யாரை கேட்டீங்க? அவரை தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன ஆண்டார், சிஎம்மாக நடிச்சுன்னு தான் இருந்தார். எல்லாருமே சினிமாவில் நடிச்சு தான் வந்தாங்க. ஜெயலலிதா அம்மாவும் சினிமாவில் நடிச்சு தான் வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் சினிமாவில் நடிச்சு தான் வந்தாங்க. அவங்களும் ஆட்சி பண்ணலையா? ஏன் இவரும் வந்தார், இப்போ இவரும் ஒழுங்காக ஆட்சி பண்ணலாமே? ஆட்சி பண்ண தானே இருக்கிறார் இவர். மக்களை வந்து 4 பேர்கிட்ட போய் பேசி என்ன ஏதுன்னு, இவர் முதல்ல வந்து சும்மா வண்டியிலே தான் போகிறாரே தவிர நிற்க வச்சு என்ன ஏதுன்னு கேட்டால் பரவாயில்ல, எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. கேட்டால் தானே அதுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் தெரியும். உள்ளே அவங்க என்ன தப்பு பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க தொண்டர்களே எல்லாம் அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க. அந்த தொண்டரை எதிர்த்து அதுக்கு என்ன பலன் அது பார்க்க மாட்டேன்றாரு. அது பார்த்தா தான் 4 மக்களுக்கு தெரியும். இப்போ என்னது ஓடே 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 ஓடுனாரு. ஓடுந்து யார் ஓடுந்து? முதல்ல ஓடுந்து வந்து 41 பேரை சாவடிச்சுட்டு திருச்சி விமான நிலையத்துலேருந்து சென்னை விமானம் வரலாம் ஓடே 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 ஓடேன்னு ஓடினார். இன்னைக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்கிற ஓடு 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 ஓடுன்னு ஓடினாருன்னு. அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே சினிமாலேருந்து வந்தவங்க தானே. எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அம்மாலேருந்து எல்லாருமே சினிமாலேருந்து வந்தவங்க தான். யாரையுமே வந்து வெளியிலேருந்து பார்த்து எடை போடக்கூடாதுல்ல. அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ தானே இவ்வளோ ஒரு 50 நாள் ஆயிருக்குமா? இதுக்குள்ளவே இது இப்படி தான் இது இப்படி தான்ட்டு சொல்ல முடியாதுல்ல. டைம் கொடுக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சினிமாலேருந்து வந்த அந்த டேகை முதல்ல எடுக்கணும். இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் யாரை கேட்டாலுமே எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? அதே மாதிரி கரூர் சம்பவத்தில் வந்து விஜய் பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து விஜய் பார்க்க வந்ததுனால தான் வந்து இறந்தாங்க. அவங்களுக்கு போயிட்டு கவர்மெண்ட் வேலை வந்து கொடுத்துருக்காரு. அது சரியாக தப்பா? நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலை இல்லாமல் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவருக்காக வந்து பார்த்தவங்களை பார்த்து இவர் வந்து வேலை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ படித்து வந்து இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அவங்களுக்கு இன்னும் கூட உதவி பண்ணலாம். ஏன்னா உயிர் போயிருக்கு. அவங்களுக்கு இன்னும் கூட ஹெல்ப் பண்ணுவார். வேலை கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அது தப்பே இல்லை. அது அவங்களா வந்து செய்த தப்பு. அது அவரை கூப்பிட்டாரு. இப்போ ஒரு ரசிகர் கூட வராங்க, ஜனம் பார்க்காத இருப்பாங்களா? அவரை கூப்பிட்டாரு, இவங்கள தானே வந்தாங்க. அது தப்பே இல்லையே. எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான்ப்பா. ஒரு இப்போ நடிகர் வர்றாரு, ஒரு சிஎம் வர்றாருன்னா ஒரு ஜனந்தான் இருக்கும். இது என்ன பண்ணணும்? ஒரு கவர்மெண்ட் போலீஸ் அதிகாரிங்க அவங்க நடவடிக்கை எடுத்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் என்ன சொன்னார், இந்த டைமுக்கு தான் வர சொல்லிக்கிறார், நீங்கள் ஏன் காலையிலேயே ஓடுறீங்க, குழந்தைங்களெல்லாம் கூட்டணும் சொன்னார். குழந்தைங்களெல்லாம் கூட்டணும் சொல்ல, நீங்கள் ஒண்டியாக வாங்க வந்து பார்க்க வரீங்களா, நீங்கள் ஒண்டியாக வாங்கன்னு தான் சொன்னார். சிறு சிறு குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வர சொல்ல. அவங்களுக்கு வந்து இவர் கெல்சானை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவரால் அந்த 41 குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குறாங்கன்னா இவர் சொந்த பணத்தில் கொடுக்கலாம்.
ஒரு சொந்த பணத்தில் என்னென்ன பண்ணலாம், இவர் கூப்பிட்டு அவர் அரசியல்லையோ எதுலேயோ அவர் வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு வேலை கூட இல்லாமல் அப்பன் செத்துருவான், அந்த வேலை வந்து பிள்ளைக்கு கிடைக்கணுன்ற இடத்துல வந்து இவனை பார்க்க வந்த ஆட்கள், இவரை பார்க்கறதுக்காக வந்த ஆட்கள் ஜனத்தில் மாட்டி செத்து போகிறாங்கன்னா இவரை பார்க்க வந்து அதுக்கு பொறுப்பு இவர் தான் ஏற்றுக்கணும். அந்த பொறுப்பு இவர் ஏற்றுக்கிறாருன்னா இவர் அவங்களுக்கு ஏற்றது எல்லாமே செய்யணும். ஆனால் அரசாங்க வேலையை, எங்களுடைய வேலையை, என்னுடைய வரி பணத்தை இவர் கொடுக்கறதுக்கு எந்தவித தார்மீக உரிமை கூட அவருக்கு கிடையாது. திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். Own your dream home. Tailored home loan solutions for salaried and business professionals. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.